ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். மந்திர அதிர்வுகளால் நம்மளுக்கு உடலில் நிறைய மாற்றங்கள் வரும்னு உங்களுக்கு தெரியும். வைப்ரேஷன், சவுண்ட் எனர்ஜின்னு சொல்கிறாங்க. இந்த சவுண்ட் எனர்ஜி தானே மந்திரம். ஸோ அந்த மந்திரம்ங்கிறது வந்து ஃப்ரீக்வன்சி பேசிஸில் வருது இல்லையா? ஸோ இந்த மந்திர அதிர்வுகளில் சொல்லும்போது நம்ம உடலிலும் மாற்றம் வரும், மனதிலும் மாற்றம் வரும். மந்திர அதிர்வுகளே நம்மளுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாக, ஒரு பாதுகாப்பு கவசமாக விளங்கும். அப்போது பீஜாட்சரத்தை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கோம், நிறைய பார்த்துருக்கோம். பீஜாட்சரம்னாலே தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். பீஜம்னா விதை. இந்த ஒரு குட்டி விதை எப்படி ஒரு பெரிய ஆலமரமாக, ஒரு விருட்சமாக மாறுதோ, இன்னும் ஒரு சின்ன வார்த்தை வந்து அத்தனை அதிர்வுகளை கொடுக்கும், அத்தனை பவரை கொடுக்கும். ஆனால் மாலா மந்திரங்களுக்கும் பீஜாட்சரத்துக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, மாலா மந்திரம்னா அப்படியே வரிசையாக இல்லை, ஒரு வரியாக வந்துட்டே இருக்கிறது. அம்பாளினோ இல்லை திருமாலினோ இல்லை சிவனை பற்றியோ பாராட்டி நம்ம அப்படியே ஒரு லைனாக படிக்கிறது வந்து மாலா மந்திரம் பெருசாக இருக்கும். இந்த மாலா மந்திரம் படிக்கிறது வந்து எத்தனை முறை அது சொல்லணும், எத்தனை உரு சொல்லணுமோ கம்மியாக இருக்கும். 108, 1008 முடிஞ்சிடும். இந்த பீஜாட்சரம் மட்டும் குறைந்தது 1,00,000, எல்லா பீஜாட்சரமும் குறைந்து 1,00,000 போடணும். அப்போதான் வந்து அதுக்கான எஃபெக்ட் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுல அது ஒரு தடவை ஒரு மந்திரம் சித்தி ஆயிடுச்சுன்னா டக்குன்னு எல்லா மந்திரமும் சித்தி ஆகிடும். பட் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு 1,00,000 போடணும். பீஜம்னா ஒரு வார்த்தை தானே. ஸோ இந்த பீஜாட்சரத்தை கொண்டு முன்ன பின்ன இந்த பீஜாட்சரத்தை மாற்றும் போது அதற்கான தன்மைகளும் மாறும், அதற்கான வேலைகளும் மாறும். அப்போது அகத்தியர் சொல்லக்கூடிய அந்த தத்புருஷ விதியில் நம்ம 25 மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதில் ஒரு சில மந்திரத்தினோடு நம்ம பீஜ மந்திரத்தோடு நம்ம வந்து இன்னும் 2 ஆட் பண்ணி, அதாவது ஒரு அஷ்டகர்மத்தோடு சேர்ந்த ஒரு சில வார்த்தைகளை ஆட் பண்ணி சொல்லும்போது பயன் அதிகம். இப்போ இதுக்கு நீங்கள் 1,00,000 போட வேண்டிய அவசியம் இல்லை. 1008 போட்டாலே அதற்கான வேலைகளை அது தொடங்கிடும். ஸோ இப்போது உடல் உபாதைகளால் அவதிப்படுறது, எப்படிப்பட்ட உடல் உபாதைகள் இருந்தாலும், உடல் கஷ்டம் இருந்தாலும் அதை போக்குறதுக்கு நம்ம இந்த பீஜாட்சரமும் எடுத்துக்கிறோம், அஷ்டகர்மத்தில் இருக்கிறோம் வார்த்தைகளும் எடுத்து ஜாயின் பண்ணி ஒரு மந்திரமாக அப்போ கொடுக்கும்போது இது எந்த பேசிஸில் கொடுக்குறோம் அப்படின்னா பஞ்சாட்சர பேசிஸ். பஞ்சாட்சரத்தில் பஞ்சாட்சரம் தானே சேஃப். பஞ்சாட்சரம் வந்து எல்லாருக்கும் தெரியும். நமச்சிவாய இல்லை சிவாய நம, வசிய நம, வயனமசி, ஆனால் மசி வயன, இதில் தான் பஞ்சாட்சரம் இல்லையா? அதாவது ஒரு அட்சரம் மாறிட்டே இருக்கும். அப்போ அதற்கான வேலைகளும் மாறும். இது பஞ்சாட்சரம் சேஃப். பஞ்சாட்சரம் கொண்டு நம்ம அஷ்டகர்மத்தையும் ஆடலாம். அஷ்டகர்மம் என்னன்னு தெரியாதவங்களுக்கு இது நல்லதும் செய்யலாம், கெட்டதும் செய்யலாம். நம்ம நல்லது மட்டும் செய்வோம், சரியா? அப்போது ஒரு உடலால் கஷ்டப்படும் போது நம்ம என்ன பண்ணுறோம், அஷ்டகர்மத்திலேருந்து ஒரு சில சொற்கள் பஞ்சாட்சரத்தை துணை கொண்டு இந்த பீஜாட்சரம் சேர்த்து ஓம்காரத்தோடு சேரும்போது அதற்கு அதிர்வுகள் நல்லா இருக்கும். அதனால் அதனோட எஃபெக்ட் ரொம்ப நல்லா இருக்கும், சரியா? அப்போது உடலில் இருக்கும் கஷ்டங்கள், உடல் உபாதைகள், இது எதனால் வந்திருந்தாலும் அதை நம்ம பொடியாக்கணும். நசி அப்படின்னாலே என்ன, அது நம்ம அகற்றிடும் அப்படின்னு அர்த்தம். ஓம் கிளியும் நசி அங் ஸ்வாஹா, இது நீங்கள் வந்து பொடி ஆக்குங்க. இல்லை இதில் பஞ்சாட்சரமும் சேரணும்னா இதில் சிவைய போட்டுக்கலாம், இல்லை சிவா போட்டுக்கலாம். பட் சேஃபர் சைடுக்கு நம்ம ஓம் கிளியும் நசி அங் ஸ்வாஹான்னு போட்டுட்டு இது சாண்ட் பண்ணிகிட்டே இருந்தாலே உடலில் இந்த அதிர்வுகள் வந்து உடலில் இருக்கும் நோய் நொடிகளை போக்கக்கூடிய ஆற்றல், எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும். இதற்கு டசன்ட் மீன் நீங்கள் வந்து மாத்திரை மருந்தை நிறுத்தணும்னு நான் சொல்ல வரல. இதையும் சேர்த்து சொல்லும் போது உடலில் படும் துன்பங்கள் வந்து தீரும். ஏன்னா நம்ம இதில் எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. மந்திரம் ஜபிக்கிறது நல்லது தானே. ஸோ நல்லது ஜபிங்க. நீங்கள் அப்படி ஜபிக்கும் போது எனக்கு இந்த உடல் உபாதை நீங்கணும், பொடி ஆக்கணும், என்னை விட்டு அகன்று போகணும் அப்படின்னு வேண்டிட்டாலே போதும், நல்ல மாற்றங்கள் இருக்கும். ட்ரை பண்ணிப்பாங்க.